ஒரு ஒரு துயரமான சம்பவம், ரொம்ப துயரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அவருக்கு சாதகமா இருக்கக்கூடிய ஒரு அனுதாபிகளோ இல்ல ஒரு பொலிட்டிக்கல் விமர்சகர்களோ என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இது ஒரு டிஎம்கேயோட சதி. செந்தில் பாலாஜி அங்க 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல போயிட்டாரு, இன்னும் வேறு சில அமைச்சர்கள் சீக்கிரமா போயிட்டாங்க, போலீஸ் சரி கிடையாது, எங்களுக்கு பாதுகாப்பே தரல, பாதுகாப்பு தராம நீங்க என்ன புடுங்கிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி அளவுக்கு கூட கேக்குறாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் சிபிஐல கொடுத்து செக் பண்ணணும், இவங்க இந்த மாதிரி சதி செஞ்சு விஜய வரவிடாம பண்றதுக்காண்டி பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இதுல என்னன்னா ஒரு விஷயம் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, இதுதான் இங்க ஒரு பெரிய சிக்கல். இதே கரூர்ல 3 நாளைக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் கூட்டம் போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இதை விட குறுகலான நெருக்கலான இடம் தான் அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ அவர் வந்தாரு, கூட்டம் போட்டாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேர் க்ரௌட், ஒரு 50,000 பீப்புள் கிட்ட வந்தாங்க. எந்த அசம்பாவிதம் இல்லாம அவங்க கலைஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா தே நோ த அக்கௌண்டபிலிட்டி. ஏன்னா இதுல ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அது எவ்வளவு பெரிய பேக்லாஷ் ஆகும், நம்ம திரும்ப எப்படி போய் மக்களை சந்திப்போம், அது பெரிய சிக்கல் ஆயிடும். இது இந்த தொகுதியிலேயோ இல்ல இது ஒரு 2-3 விஷயத்துல பாதிக்கும், இது நமக்கு ஒரு அவப்பேரை உண்டு பண்ணிரும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா அவங்க எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி அந்த க்ரௌடை ஸ்பிளிட் பண்ணி அந்த நிர்வாகிகள் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு அந்த கூட்டத்தில் ஒருத்தவங்க மயக்கம் போட்டிருந்தாங்கன்னா அந்த தொண்டர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. உடனே அவங்க ஒரு டக்குன்னு தூக்கிட்டு போயிடுவாங்க. ஏதோ ஒண்ணு பண்ணி தேனும் அவங்க வந்தவங்க ஒழுங்கா போயிடணும். ஏன்னா அதுல சிக்கலாச்சுன்னா தே வில் பி ஹெல்ட் அக்கௌண்டபிள். அந்த அக்கௌண்டபிலிட்டி எப்ப வரும்னா, நீங்க பொலிட்டிக்கலா ஃபுல் டைமா ஒரு கரியரா பார்த்தா மட்டும்தான் வரும். இவங்க யாருமே அந்த மாதிரி பாக்குறது ஒருத்தங்க கூட எனக்கு இல்ல. நீங்க சொன்ன மாதிரி பார்த்தா அங்க 5-15 நிமிஷத்துல செந்தில் பாலாஜி வந்தாருன்னா அவர் வீடு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அவர் ஒரு எக்ஸ் மினிஸ்டர், அவருக்கு இருக்கிற போட்டோக்களுக்கு அவர் செக்யூரிட்டி கார்ட்ஸோட 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷத்துல கூட வந்தாரு. ஓகேவா? அதே மாதிரி எம்ஆர் விஜய் பாஸ்கர் அங்க போயிட்டாருன்னா அவர் எக்ஸ் மினிஸ்டர், 5 கிலோமீட்டர் தான் அவர் வீடு இருக்கு. அதாவது இவர் விமர்சனம் செஞ்ச அதிமுக தான் களத்துல நிக்குது. ஆமா, இவரோட தொண்டர்கள் யாருமே களத்துல இல்ல, ஆஸ்பத்திரி பக்கம் கூட பார்க்க காணோம். ஏன்னா இது எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிற ஒரு, அதாவது ஒரு முதல்ல தலைமையிலிருந்து ஏதாவது ஒரு கமாண்ட் வந்தா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்தாலே அவங்க போய் பார்த்திருப்பாங்க. இல்லாட்டி வாலண்டியர்ஷிப்பா மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறவங்க போய் பார்த்திருப்பாங்க. இவங்க இன்னுமே பாத்தீங்கன்னா ஒரு ரசிகர் கூட்டமா தான் இருக்காங்க. ஒரு 2000 ரூபாய் டிக்கெட் கொடுத்து முதல் நாள் ஷோ போய் பாக்குறது எப்படி ஒரு இதோ ஒரு ஒரு ரசிகனா எனக்கு ஒரு அக்காம்ப்ளிஷ்மெண்ட்டோ அந்த மாதிரி இன்னைக்கு 10 பேர் மேல ஏறி போய் இன்னைக்கு ஒரு செல்ஃபி எடுத்தது ஒரு அக்காம்ப்ளிஷ்மெண்ட். இந்த லெவல்ல தான் இவங்களோட அரசியல் புரிதலும் மென்டாலிட்டியும் இருக்கு. இந்த எனக்கு என்னன்னா, பொதுமக்கள் இவங்களை நம்பி தயவு செய்து ஏன் இது ஒரு ஹார்ஷான பாடம், அதுவும் இத்தனை இழப்புகளுக்கு அப்புறம் கிடைச்ச பாடம்ங்கிறது உண்மையிலும் நமக்கு சங்கடமா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி, அதாவது பொதுமக்கள் நேர்ல போய் தான் அவரை பார்க்கணுன்ற அவசியம் இந்த காலத்துல கிடையாது. டிஆர்பிக்காண்டியோ எதுக்காகவோ இப்படின்றதுக்குள்ளாரெல்லாம் லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணி, அதாவது பெக்குலியரா ஒரு கேமராமேனு ஒரு ஆள் வச்சுதான் லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. மொபைல் டிவைசஸ் வந்துருச்சு, எவ்வளவு டிவைசஸ் வந்துருச்சு, எல்லாரும் லைவ்ல கவர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இண்டிவிஜுவல் பேஸ்புக் அக்கௌண்ட், இன்ஸ்டா அப்படின்னு பல விதமா மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிடுது. ரீச் ஆகுறதுக்கு மீடியம் இல்லாம இங்க ப்ராப்ளம் இல்ல. அப்ப மக்கள் 7 மணி நேரம் 8 மணி நேரம் 2 அவரை பார்த்தா அதுல ஒரு சந்தோஷம் அடைஞ்சு வாழ்க்கையில அதை ஒரு சாதனையா கொண்டு வரணும்னு நினைக்கிற மென்டாலிட்டிய சினிமால இருந்தே அவங்க கொண்டு வந்துடுறாங்க. அதுல காயமடைகிறதுக்கோ இல்ல, இப்போ இதே மீட்டிங்ல கரூர்ல கூட ஒரு பந்தல் கட்டுறதுக்கு கம்புகள்லாம் நட்டிருக்காங்க. பந்தலுக்கோ பேனருக்கோ கிட்டத்தட்ட அது ஒரு 2 மாடி அடுக்குக்கு சமமான ஹைட்ல இருக்கு. 2 மாடி அடுக்குக்கு சமமான இடத்துல நடுவுல என்ன போட்டிருக்கு, எல்லாத்துலயுமே ஏறி உட்கார்ந்து பாக்குற சூழ்நிலையில இருக்காங்க. இது எதையுமே தமிழக அரசு தான் இதை ஒழுங்குபடுத்தணும், போலீஸ் தான் ஒழுங்குபடுத்தணும்ன்ற பொதுமக்கள் அந்த மாதிரி சொன்னதா எனக்கு தெரியல. தாவேக்கா நிர்வாகிகள் இப்ப அந்த லூஸ் மோகனோ இல்ல அவரை சார்ந்து இருக்கக்கூடிய ஆளுங்களோ போலீஸ் என்ன பண்றாங்க, நாங்க அவரை பார்க்க அப்படிதான் வருவோம், காலையில இருந்து இவ்வளவு மக்கள் வெயிட் பண்றாங்க, தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற மாதிரி நிறைய அப்படியே பிரமிப்பா சொல்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில பேசுறாங்க. இது என்னன்னா, நீங்க தானா சேர்ந்த கூட்டத்துக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்க இன்னைக்கு? இதுதான் இங்க பெரிய கேள்வி. நீங்க இந்த தானா சேர்ந்த கூட்டத்துக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டீங்களா? கிடையாது. உள்ள 100 பேர் மிதிப்பட்டு இறந்துகிட்டு இருக்கப்ப போலீஸ்காரங்க மனுஷங்கிறது நம்ம உணரணும். அவங்க போயிட்டாங்கன்னா
ஒரு நாள் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்துவோம், வீர வணக்கம் செலுத்துவோம், ஒரு 4 நாள் அவங்கள தியாகிகளோட குடும்பம் பார்க்கும். 5வது நாள் அவங்க குடும்பத்துல கடன் தொழிலையோ பசியிலையோ இருக்கப்ப யாரும் போய் ஹெல்ப் பண்ண போறது கிடையாது. அவங்களுமே வந்து மனிதர்கள் தான். அவங்களோட உள்ள போய் அவங்க, அதாவது நீங்க வந்து இவ்வளவு கூட்டத்தை கூட்டிட்டீங்க, 8 மணி நேரம் 9 மணி நேரம் லேட்டா வர்றீங்க, இவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னு தெரிஞ்சும் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. சோ இந்த விஷயத்த கூட உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியலன்னா நாளைக்கு வந்து 10 வருஷம் கழிச்சு போற பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு என்ன ப்ரெடிக்ஷன் இருக்க போகுது? கண்டிப்பா. அதே மாதிரி நான் இன்னொரு 5 வருஷம் கழிச்சு எஜுகேஷன் சிஸ்டத்துல நடக்க போற பிரச்சனைக்கோ, இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்னால தமிழ்நாட்டுல வந்து வணிகம் பாதிக்க போகுதோ, ஏஐ இன்டர்வென்ஷனால நீங்க ஐடில வேலை போகலாம், பிபிஓ செக்டர் வேலை போகலாம், அந்த மக்களுக்கு என்ன நீங்க ஏற்பாடு பண்ண போறீங்க? ஒரு 3 மணி நேரம் கழிச்சு கூட்டத்துல இந்த மாதிரி பிரச்சனை வருதுங்கிறத கூட ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ஸையும் அந்த அளவுக்கு ஒரு மைண்ட்ஸையும் வச்சிருக்கிற ஒரு கூட்டம் தான் நீங்க. கட்சின்னு நம்ம சொல்லவே எனக்கு வாய் வர மாட்டேங்குது. ஒரு கூட்டம் தான் நீங்க. உங்களை பார்த்தனையும் மனிதத்தன்மையும் இருந்துட்டு மாப் மென்டாலிட்டியோட பிஹேவ் பண்றவங்களை தான் நீங்க இன்னுமே வந்து உங்களை ஃபாலோ பண்றாங்க. இவங்களை வச்சுக்கிட்டு நீங்க வந்து தமிழ்நாடு மாதிரி ஒரு தமிழ்நாடு இல்ல எந்த மாநிலமா இருந்தாங்கன்னா எல்லாரும் மக்கள் தானே. இவங்களுக்கு வந்து நீங்க பிளானிங் பண்ணி அவங்களுக்கு வந்து திட்டமிட்டு திட்டங்களை கொண்டு வந்து நிவர்த்தி செஞ்சிருவீங்கன்னு சொல்றது அவரே யோசிக்கணும் எந்த லெவல்ல நம்ம இருக்கோம். இது ஒரு ரியாலிட்டி செக், பட் இட்ஸ் a very harsh ரியாலிட்டி செக் ஃபார் விஜய். அதாவது இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, பீகார், யூபி, நார்தர்ன் ஸ்டேட்ஸ்ல எடுத்துப்போம். நார்தர்ன் ஸ்டேட்ஸ்ல பிஜேபி ஒரு 15 இயர்ஸ் ஆஃப் ரூல்ல அச்சீவ் பண்ண ஒரு விஷயத்த ஒரு 2 வருஷம் ஆட்சிக்கு கூட வராம ஒருத்தர் அச்சீவ் பண்ணிருக்கிறத நான் பாக்குறேன். ஏன்னா அந்த மாப் மென்டாலிட்டி அவங்களுக்கு வர்றதுக்கு ஒரு 15 இயர்ஸ் எடுத்துச்சு. ஆமா, 15 இயர்ஸ் ஆஃப் பிஜேபி ரூல் இருந்ததுனால அந்த மாப் மென்டாலிட்டி வருது. இப்ப கூட வந்துட்டு ஐ லவ் முகமதுன்ற ஒரு போர்டை பிடிச்சதுக்காண்டி கிட்டத்தட்ட ஆல் ஓவர் நார்தர்ன் ஸ்டேட்ஸ்ல 1100 பீப்புள்ஸ் வந்து ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. நியர்லி ஒரு 30 to 40 எஃப்ஐஆர்ஸ் போட்டிருக்காங்கன்ற மாதிரி. அதாவது வெறும் அந்த பேனரை பிடிச்சதுக்காக மட்டும் அந்த மக்கள் வந்து ஓட விரட்டி அடிச்சிருக்காங்க. அது ஒரு டோட்டலி செப்பரேட் இன்சிடென்ட். பட் கன்சிடரிங் தட், அதாவது அந்த ஒரு மாப் மென்டாலிட்டிய 15 வருஷமா அவங்க பிரிச்சாலும் சூழ்ச்சியை வச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்த விஷயத்த ஒரு 2 வருஷம் கட்சி ஆரம்பிக்கிறேன்ற பேர்ல நீங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வெளிக்கொண்டு வந்துட்டீங்க. என்னன்னா எனக்கு அந்த ஒரு விஷயத்துல கூட அவங்களுக்காவது ஒரு மதம் கொள்கை அப்படிங்கிறது எனக்கு என்னன்னா இட்ஸ் ஓப்பன் டிக்ளேர்டு கொள்கை. அவங்க ஒன்னும் அஜெண்டா அவங்களுக்கு. அவங்க வந்து 1920 இருந்து சங் பரிவார் ஆரம்பிச்சதுல இருந்து they are sticking together with the same point. அதை தெரிஞ்சு போய் கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு நிறைய சோசியல் மீடியா மூலம் சோசியல் இன்ஜினியரிங் மூலம் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் கூட வந்து என்னன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மனுஷன் ரியலைஸ் பண்ணி இது தப்புன்னு உணர்ந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா இந்த மாதிரி, அதாவது சொல்றது சரியான்னு தெரியல, ஐ திங்க் திஸ் crowd is more danger than them. ஏன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு அது கொள்கை பிடிப்புன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஜந்து ஒண்ணு இருக்கு. இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் கூட கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு ஐடியல் வர்ஷிப், ஹீரோ வர்ஷிப் மாதிரி ஒரு விஷயம். அண்டு எனக்கு ஓப்பனா சொல்ல போனா அது அந்த அளவுக்கு வந்து தகுதியானவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல உண்மையிலுமே. ஏன்னா இதே வந்து விஜயகாந்த் வந்து இறந்தப்ப நிறைய பேர் வந்து எக்கச்சக்கமா பல ஊர்ல இருந்து வந்தாங்க. அவங்க கிட்ட இன்டராக்ட் பண்ணவங்க எல்லாம் சொன்ன விஷயங்கள் வந்து பர்சனலா எங்களுக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவங்க கட்சி மூலமாமா அவர் ஸ்டாரா இருந்தப்போ சாப்பாடு போட்டிருக்காரு, அன்லிமிட்டடா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு, இந்த மாதிரி உதவிகள் சின்ன சின்ன உதவிகள் பண்ணிருக்காரு, எங்களுக்கு அவ்வளவு இது பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பயனடைஞ்சு வந்த கூட்டம் எக்கச்சக்கம். ஆனா இவர் அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாரு எனக்கு உண்மையிலுமே தெரியல. தெரிஞ்சவங்க அந்த தொண்டர்களாகட்டும், அந்த கட்சியாகட்டும், ஈவன் சினிமா துறையினராகட்டும், அவங்க யாராவது இருந்தா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. அந்த அளவுக்கு விஜய் என்ன சாதிச்சிட்டாரு. இன்னைக்கு 38-39 பேர் அவரை பார்க்க வந்து இறக்குறது அளவுக்கு அவர் வந்து என்ன காந்தியா, நேருவா, இல்ல அம்பேத்கரா, ஒரு 2000 வருஷமா வந்து அடிபட்ட மக்களுக்காக ஒரு ரெஃபார்மரி பண்ணிட்டாரா? உண்மையிலுமே எனக்கு தெரியல. அது யாராவது தெரிஞ்சு கமெண்ட்ல சொன்னாங்கன்னா ரொம்ப நமக்கு பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பா நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அது அந்த அளவுக்கு ஒர்த்தா இருந்தா கண்டிப்பா மக்கள்கிட்டையும் கொண்டு போலாம்னு தான் நான் நினைக்கிறேன்.
சோ பாப்போம் இது இந்த இந்த மாதிரி ஆயிடுச்சு அடுத்து கட்ட நடவடிக்கைகள். இதுல நீங்க பாத்தீங்கன்னா கரூர்ல தான் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆக்சுவலா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 7 மணிக்கு அடுத்து நடந்த சம்பவங்கள், அதோட எஃபெக்ட் வந்து முன்னாடில இருந்தே ஆரம்பிச்சிருக்குன்னு கூட வச்சுக்கலாம். நாமக்கல்ல காலையில நடக்கிறப்ப, அதாவது அவர் பேசுற டைம்ல என்ன பண்றாங்கன்னா, அந்த ஸ்பாட்ல இவங்க சூஸ் பண்ண ஸ்பாட்னே இருக்கட்டும், எவனோ ஒருத்த கொடுத்துட்டா மக்கள் கூட்டிட்டாங்க. அந்த இடத்துல பில்டிங்ஸ் வந்து ஒரு 2 மாடி பில்டிங் இருக்கும். அதுல எல்லாம் ஏறுறாங்க. ஏறுறப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலோட நேம் போர்டு இருக்கும். அந்த நேம் போர்டை மிதிச்சு ஒரு பகுதி அப்படியே கீழே விழுந்து மக்கள் மேலேயே விழும். அத ட்ரோன்ல கவர் பண்ணிட்டு இருப்பானுங்க. அவனுங்க கவர் பண்றாங்க, யாரு கவர் பண்ண, ட்ரோன்ல கவர் பண்றா, டக்குன்னு ஜூம் அவுட் பண்ணிட்டு அதை கட் பண்ணிடுவானுங்க. ஆக்சுவலா பார்த்தோம்னா அந்த இடத்துல ஒரு 10 பேர் தலையிலனாலும் அது விழுந்திருக்கும். அதுலயே உயிர் சேதம் ஏற்படாம தப்பிச்சது என்னை கேட்டா மிகப்பெரிய விஷயம். அந்த விஷயத்திலயாச்சும் நீங்க வந்துட்டு கவனம் செலுத்தி இந்த மாதிரி நடந்திருக்கு, அது என்ன ஏதுன்னு பார்க்க சொல்லியாச்சும் சொல்லியிருந்திருக்கணும். இல்ல அப்படின்னா கரூர்ல நடக்கிறதுக்கு இந்த மாதிரி சாத்தியக்கூறுகள் இருந்துச்சுன்னா அதை சரி செய்யறாச்சும் சொல்லியிருந்திருக்கணும். இத யார்கிட்ட சொல்லுவாரு அப்படின்னா கட்சியில இருக்க நிர்வாகிகள்ட்ட தான் அவர் சொல்லணும். மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு இந்த இடத்துல இப்படி இப்படி ஒழுங்கு பண்ணுங்கப்பா, இந்த மாதிரி எல்லாம் நம்மளோட தொண்டர்கள் நிறுத்துங்க. இவங்களுக்கு முதல்ல தொண்டரை யாரு, பொதுமக்கள் யாரு, யார் அனுதாபி யாருன்னே தெரியல. எல்லாருமே ஓடி வரணும்னு தான் இருக்கானே ஒழிய அவரை பார்த்தா போதும் ஓடி வரணும், அவர் என்ன சொல்றாரு கேட்கிறாரு போறன்றதை கேட்கறது கூட்டம் எல்லாம் இங்க இருக்கிற மாதிரியே தெரியல. ஜஸ்ட் இந்த இடத்துல நிக்கணும், அவர் வருவாரு, பார்க்கணும், போகணும், அந்த மாதிரிதான் இருக்கானுங்களே ஒழிய அவரும் அதுக்கேற்ற மாதிரி கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாரு, போறாரு. அதாவது இப்ப இதுக்கு முன்னாடி வந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே என்னன்னா, எப்பா மரம் ஏறாதப்பா, எப்பா வந்துட்டு கரண்ட் கம்பத்துல ஏறாதப்பா, எப்பா வண்டியை பின்னாடியே துரத்திட்டு வராதப்பா, இது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிடையாது. இது ஒரு பொதுவான, அதுவும் அரசாங்கம் சொன்னதுனால அவர் சொல்ற விஷயங்கள். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னா என்னன்னா, இந்த இடத்துல நாம இருக்க போறோம், இந்த இடத்துல தலைவர் வருவாரு, இந்த இடத்துல இவ்வளவு நேரத்துல கட்டுக்கோப்பா இப்படி நில்லுங்க, இந்த இடத்துக்குள்ளாரே நம்ம ஆளுங்களை வச்சிருங்க, தலைவர் வந்தாருன்னா பேசுறதுக்கு போறதுக்கு அப்பதான் ஈஸியா இருக்கும், நம்ம கலைஞ்சு போறதுக்கு ஈஸியா இருக்கும், மக்களுக்கும் ஒரு சேஃப்டியா இருக்கும்ன்ற மாதிரி இது பேரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லணும். இவனுங்க சொல்றதெல்லாம் என்னன்னா, ஏறாத, வராத, பின்னாடியே வராத, எந்த மாதிரியான மென்டாலிட்டி இதெல்லாம்? இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரம் இயர்லி, அதாவது இவங்க விக்கிரவாண்டியில இருந்து பாத்தீங்கன்னாலே கிரீஸ் தடவி வச்சதாகட்டும், இவருக்கு மட்டும் இவ்வளோ பவுன்சர்ஸ் போட்டு இவரை பாதுகாத்து மக்களை இவரை நெருங்குடாம பண்ணதாகட்டும். ஸோ இவரை ப்ரொடெக்ட் பண்ண நினைச்ச ஒரு ஐடியால ஒரு 5% அது வர்றவனை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா, அங்க வந்து ஒரு 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 செட்டப் பண்ணியோ, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வச்சோ, இவரை பக்கத்துல வர விடாம பண்ணி லேயர் லேயரா பிரிச்சு இந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஃப்ரம் திருச்சியில இருந்தே பாத்தீங்கன்னா அங்க சுத்தி இருந்த ஸ்கூல் மேல எல்லாம் ஏறி நின்று இவங்க உடைச்சு சேதம் ஏற்படுத்தினது, எக்கச்சக்க பண்ணது. ஸோ ஃப்ரம் இயர்லி ஆன் இண்டிகேஷன் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. ஸோ இதைதான் கணிக்கிறது தான் வந்து ஒரு தலைமை பண்புள்ள ஒரு நார்மல் ஹியூமனுக்கே உண்டான விஷயம். சரி, நம்ம திருச்சியிலே வந்து ஸ்கூலை போட்டு உடைச்சோம், மரக்கடையில இருந்த கடைகள்லாம் போட்டு உடைச்சிட்டாங்க நம்ம ஆளுங்க. அதுக்கப்புறம் இங்க அடுத்து நாகப்பட்டினத்துல கரண்ட் கம்பத்து மேல ஏறணும்னு சொல்லிட்டு லைனையெல்லாம் கட் பண்ணி விட சொல்லி அந்த மாவட்ட செயலர் உஷாரா வந்து மேபி இது போன வாரமே ஏதாவது நடக்காம அவர் காப்பாத்தி இருக்கலாம். உண்மையிலுமே நம்ம சொன்ன மாதிரி அவர் வந்து கொஞ்சம் உஷாரா இருந்ததுனால மேபி இதுல இருந்து தப்பிச்சிட்டாங்க. பட் இன்னைக்கு இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்ல யார் அரேஞ்ச் பண்ணான்னு தெரியல. நாமக்கல் தப்பிச்சிருச்சு, பட் கரூர்ல பீப்புள் கான். இது வந்து என்னன்னா, எண்ட் ஆஃப் த டேல இது எங்கேயோ நடக்கிறதுக்கான இண்டிகேஷன் வந்து ஃப்ரம் டே 1ல இருந்தே இருந்திருக்கு. ஸோ இவரை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பண்ண ஒரு முன்னேற்பாடுகள்ல ஒரு 15-20% மக்களும் சேஃபா போகணும்னு இவங்க யோசிச்சிருந்தாங்கன்னா இது எதுவுமே நடந்திருக்காருங்க தான் சேடான ரியாலிட்டி.